Hi friends, welcome to Suji Vedi Samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஒரு குக்கீஸ் செய்ய போறோம். பட்டர் பிஸ்கட் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பட்டர் பிஸ்கட் செய்யறதுக்காக நம்ம வேண்டிய பொருள் எடுத்துக்குவோம். 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், 2 கப்பு மாவு, 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன், 1 முட்டை, 1 பிஞ்சு உப்பு. இதை நல்லா அடிச்சிருங்க, இல்லை கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு அதை ஒரு வாட்டி பீட் பண்ணிடுங்க, நல்லா பீட் பண்ணிடுங்க சாஃப்டாக. 1 பிஞ்சு உப்பு போட்டுருங்க, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ மாவு போடுங்க. 1 கப்பு மாவு இப்போதைக்கும் போட்டிருக்கேன் நான். நல்லா சாஃப்டானோடனே திருப்பி இன்னொரு கப்பு மாவு போடுங்க. நான் 2 கப்பு மாவு மைதா மாவு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் பண்ணுங்கள், இல்லைனா குழிக்கரண்டி இருக்குல்ல, குழிக்கரண்டியில் கூட நம்ம இப்படி பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி கொஞ்சம் எட்ட வைங்க, அப்போ தான் வந்து அது உப்பி வரும்போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் தேவையே படாது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் போடும்போது நம்மளுக்கு அளவு வரும். நான் வந்து 50 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் நான். எனக்கு 15 நிமிஷம் பிடிச்சிச்சு, 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம். இது 2வது ட்ரே நான் வைக்க போகிறேன். எனக்கு 15 நிமிஷம் பிடிச்சிச்சு. இதில் வந்து 2வது ட்ரேயில் வந்து சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறேன். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், வைக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்கவுங்க விருப்பம் தான். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் இதை செஞ்சேன் நான். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள், சூப்பர் யம்மியாகிடுச்சு. 2 வகை செஞ்சுருக்கோம். ஒன்று சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கோம், ஒன்று வந்து ப்ளெயினாக வச்சுருக்கோம். பட்டர் பிஸ்கட் வந்து ரொம்ப ஈஸி. அது ட்ரேலேருந்து எடுத்த கையோட ஒரு பிளேட்டில் எடுத்து கொஞ்சம் ஆற விடுங்க. ஒரு 1 ஹவராச்சும் ஆறணும், அப்போ தான் அந்த நல்லா சாஃப்ட்னஸ், அந்த கிரிப்ஸ்னஸ்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. யம்மி ரெடி ஆச்சு. இப்போ ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, காலேஜ்லாம் ஓப்பன் ஆச்சு, வேலைக்கெலாம் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சு கொண்டு போனால் ஈஸியாக சாப்பிட்றலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், டீ டைமுக்கு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். யம்மி பட்டர் பிஸ்கட் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை டிங்குன்னு அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச குக்கீஸ். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.